திருப்பி கூப்பிடுற. இந்த ஊர்ல இருந்து சீக்கிரமா கலெக்டர் ஆக போறவங்க சக்தி. நீ கலெக்டர் ஆனா வெற்றியால சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு சொல்ற. கலெக்டர் ஆக கூடாது சக்தி. சக்தி, நீ டென்ஷன் ஆகணும்டி. கண்டிப்பா ரங்கநாயகியத்தை தான் எரிச்சிருப்பாங்கன்னு நினைப்பேன். இன்னைக்கு ஒரு கச்சேரி இருக்கு. எரிஞ்ச புக் எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறா? கட்டிக்கிட்டு அழ போறாளோ? அழட்டும் அழட்டும். ரங்கநாயகத்தை இன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது இத பத்தி சக்தியால கேட்காம இருக்க முடியாது. கண்டிப்பா இவ கேப்பா. நீங்களும் ஏதாவது சொல்லுவீங்க. அப்பதானே ஆட்ட சூடு பிடிக்கும். நாம நினைச்சதும் நடக்கும். பார்த்து ரங்கநாயகியத்தை வர லேட் ஆகுது. இவ வேற உம்மன உட்கார்ந்துருக்கா. இப்ப ரங்கநாயகி அத்தை வந்தாதான் பிரச்சனை பெருசாகும். எங்க போய் தொலைஞ்சாங்க இந்த அத்தை? வெற்றி, என்ன நீ மட்டும் வர? அத்தை எங்க? அம்மா அவசரமா ஊருக்கு போயிருக்காங்க. நாளைக்கு தான் வருவாங்க. நாளைக்கு தான் வருவாங்களா? ஆமா. ஓவியா, ஏய், நான் வந்து நிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? சாப்பாடெல்லாம் இல்லையா? இல்ல சாப்பாடு போடலாமா? எதுவும் கேக்குறது இல்ல. அதான் மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்துட்டல்ல. இன்னும் எதுக்குடா உனக்கு சாப்பாடு? என்ன குடிகாரன் சொல்றியா? என்ன சொன்னாலும் சொல்லாட்டியும் நீ குடிகாரன் தான்டா. ஏய் ஏய், இந்த கத்தரத்தல என்கிட்ட வச்சுக்காத. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கத்திட்டா என்ன சரியாயிடுமா? ஏய், உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா? ரங்கநாயகியத்த மேல இவ கோவத்தை காமிப்பான்னு பார்த்தா வெற்றி மேல காமிச்சிட்டு இருக்கா. நமக்கு சண்டை வரணும். சண்டை வந்தா சரிதான். ஏய், எது பேசுறதா இருந்தாலும் நேரடியா பேசு, சரியா? இந்த மாதிரி மறைமுகமா குத்தி காட்டி பேசுறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்ப நீ என் கண்ணு முன்னாடியே எரிச்சிருக்கணும்டா. இது எதை எரிச்சிருக்கணும்? ஏய், என்ன மொத்தமாவே லூஸ் ஆயிட்டியா? ஓ, இரு. இது பாரு, பாருடா, நல்லா பாருடா. இது என்னுடைய ஐஏஎஸ் புக்டா. ஏய், இதை யாரு எரிச்சா? டேய், இது எல்லாத்தையுமே எரிச்சது நீதான்டா.
ஏய், நான் எதுக்கடி இதெல்லாம் எரிக்க போறேன்? ஏன்னா நான் உனக்கு கலெக்டர் ஆக கூடாதுங்கிற எண்ணம், அதான் எல்லாத்தையுமே எரிச்சிருக்கேன். என்னடி உளர்ற? நான் எப்படி உன்னை கலெக்டர் ஆகக்கூடாதுன்னு சொன்னேன்? ஏய், எனக்கு நல்லா தெரியும்டா, இது எல்லாமே பண்ணது நீதான். நான் பெரிய ஆளா ஆக கூடாதுன்னு ஒவ்வொன்னுத்தையும் பிளான் பண்ணி நீ எல்லாத்தையுமே செஞ்சிருக்க. ஏய், ஏதாவது சொல்ல போறேன். ஒவ்வொன்றையும் பிளான் பண்ணி பண்ணாங்களாம். ஓடி. ஆமா, எதை சொல்ற நீ? ஏய், நீ என்கிட்ட வேற ஒரு பேரு சொல்லி பழகுனது நீதான். நானே தாலி எடுத்து கொடுத்து உன்னை கட்டுறான்னு சொல்ற மாதிரி செஞ்சதும் நீதான். போன தடவை நான் இன்டர்வியூல இருக்கும்போது எங்க அம்மா கோவில்ல உட்கார்ந்து இருந்தாங்க, அத மறைச்சதும் நீதான். இது எல்லாத்துக்குமே நீதானே காரணம். ஏய், முட்டாள்தனமா பேசலாண்டி, ஆனா இந்த அளவுக்கு முட்டாள்தனமா பேசக்கூடாது. ஏய், என் ஐஏஎஸ் புக்கு எல்லாத்தையுமே எரிச்சிட்டு என்னடா நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஏய், ஆமாண்டி, நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் நல்லவன் தாண்டி. இப்படி சொல்லி சொல்லி தானடா நீ என்னை ஏமாத்தன. என்னைக்கு நீ என் வாழ்க்கையில காலடி எடுத்து வச்சியோ அன்னைக்கு நான் கலெக்டர் ஆக முடியாம போச்சுடா. ஆனா அது தெரியாம நான் தான் வைத்தியக்காரி மாதிரி கலெக்டருக்கு படிக்கிறேன்னு சொல்லி சொல்லி எக்ஸாம் எல்லாம் எழுதி இன்டர்வியூக்கு போய் ஏண்டா இதெல்லாம்? சொல்லு சொல்லுடா, என் கழுத்துல நீ தாலி கட்டினதே நான் கலெக்டர் ஆக கூடாதுன்னு தானே? அவ்வளவு தூரம் நீ கலெக்டர் ஆகிறதா உனக்கு முக்கியம்னா உன்னை யாரு என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னா? நானா உன் கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொன்ன? நீ தானே கட்ட சொன்ன. அதுவும் எப்படி சொன்ன? நான் கட்டலைன்னா ஒரு பிச்சைக்காரனை விட்டு கட்டுவேன்னு சொன்னேன்ல. இப்ப என்ன அப்படி ஏன் மேல பாயிர? ஏய், படிப்பு தான் முக்கியம்னா கல்யாணம் பண்ணாம வீட்லயே இருந்திருக்கணும். ஓஹோ, வா அப்படி வா. நீதான் உன் வாயில உண்மை சொல்லிட்டல்ல. அதாவது இந்த வீட்ல நான் உனக்கு பொண்டாட்டியா இருந்தா நான் கலெக்டர் ஆக முடியாது, அதானே நீ சொல்ல வர? அட அட அட, நம்ம நினைச்சதை விட பெருசா நடக்குதே. நடக்கட்டும் நடக்கட்டும். சக்தி, நல்லா யோசிச்சு சொல்லு. நான் உன் வாழ்க்கையில வந்ததுனாலதான் உன்னால கலெக்டர் ஆக முடியாம போச்சா? அதை நீ நிஜம் நினைக்கிறியா? ஆமாண்டா, அப்படிதான் நினைக்கிறேன். சக்தி, திரும்பவும் கேக்குறேன், அவசரப்படாம நல்லா யோசிச்சு சொல்லு சக்தி. நிஜமா அப்படிதான் நினைக்கிறேன். ஏன் உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? என்ன நீ போதையில இருக்கியா? சக்தி, நீ ரொம்ப அளவுக்கு மீறி பேசுற. நானா பேசலடா, என்ன நீ பேச வச்சுக்கிட்டு இருக்க. ஏய், புத்தகங்கிறது சரஸ்வதிடா, இத போய் எப்பரா எரிச்ச? அவ்வளவு வெறி இல்ல உனக்கு நான் கலெக்டர் ஆக கூடாதுன்னு? உன்னை நம்பி உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கல, என்ன சொல்லணும்டா? ஓ சரிடி, இங்க பாரு, நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு என் பொண்டாட்டி இந்த வீட்டுல வாழணும்னு அவசியமே கிடையாது. இருடி வரேன். ஏய், டைவர்ஸ் பேப்பர். ஓட்ரி கையெழுத்த. ஓஹோ, எல்லாம் ரெடியா தான் வச்சிருக்கியா? ஆமாண்டி, எப்படியும் தேவைப்படும் எனக்கு நல்லா தெரியும். எப்ப என்னாலதான் உன் கலெக்டர் கனவு செதஞ்சு போச்சுன்னு சொன்னியோ அப்புறம் எதுக்கு இந்த புருஷன் பொண்டாட்டி உறவெல்லாம்? கையெழுத்து போடு. ஓ, இப்படி சொன்னா நான் பயந்து போய் கையெழுத்து போட மாட்டேன்னு நினைக்கிறியா? ஏய், நீ முதல்ல போடுறி, ஒட்டு மொத்தமா பிரிஞ்சிடலாம். ஏன்னா தேல் மாதிரி அடிக்கடி கொட்டிக்கிட்டே இருக்கிற உன் கூட வாழ்றதை விட பிரிஞ்சு போறது எவ்வளவோ மேல்றி. எப்பா முடியலடா சாமி, கையெழுத்து போடு. அத நான் சொல்லணும்டா. குடிகாரம் கூட வாழ்றதுக்கு பிரிஞ்சு போறதே பெட்டர்டா. இரு, நானும் கையெழுத்து போடணும்ல.
நல்லா கேட்டுக்கோ, நாளைக்கு நான் இதை கோர்ட்ல கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் தான் டைம். நீ யாரோ நான் யாரோ. ஏ கோர்ட்ல இன்னைக்கு அப்ளை பண்ண முடியாதா? உனக்கு இருக்கிற திமிரே இந்த உலகத்துல வேற யாருக்குமே இருக்காதுடி. போடா போ. இந்த கோபத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஏய் நாளைக்கு காலையில வந்து சக்தி சக்தின்னு என் பின்னாடி வந்து சுத்தன உன்னை கொன்றுவான் பாத்துக்கோ. அப்பாடா, பட்டாசு வெடிச்ச மாதிரி என்ன ஒரு சண்டை. கேட்கவே இவ்வளவு ஆனந்தமா இருக்கு. இது இப்படியே நிரந்தரமா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எங்கன்னு இவ்வளவு அவசரமா கிளம்பிக்கிட்டு இருக்க? டேய் என்ன, நான் எங்கெல்லாம் போறேன்னு உங்கள்ட்ட சொல்லிட்டு போகணுமா? என்னடா எல்லாத்தையும் உங்கள்ட்ட ஒப்பிக்கணுமா? இல்ல உங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போகணுமா? அண்ணே இப்ப நாங்க என்ன கேட்டுட்டோம்? எங்க போறோம் தானே கேட்டோம். அதுக்கே நான் இவ்ளோ கோவப்படுற? டேய் இது என்னன்னு தெரியுதா? பேப்பரு. வெறும் பேப்பர் இல்லடா, டைவர்ஸ் பேப்பர், விவாகரத்து பேப்பர். அண்ணே இப்ப இது எதுக்குண்ணே? வேற எதுக்குடா கொண்டு போவாங்க? டைவர்ஸ் அப்ளை பண்ணதான். நானும் கையெழுத்து போட்டேன், உங்க அண்ணி சக்தி மேடம் அவளும் கையெழுத்து போட்டா. இப்ப நான் நேரா கோர்ட்டுக்கு தானே போயிட்டு இருக்கேன். அண்ணே இதெல்லாம் அம்மாக்கு தெரியுமாண்ணே? அவங்களுக்கு எதுக்குடா அதெல்லாம் தெரியணும்? அண்ணே அம்மா எங்க? ஊருக்கு போயிருக்காங்க. அண்ணே அம்மா இல்லாதப்ப ஏனே இப்படிலாம் முடிவெடுக்கிற? ஓ ஒருவேளை அண்ணன் சும்மா விளையாடுறாருன்னு நினைக்கிறேன் இல்லைண்ணே? டேய் என்ன, என்னை பார்த்தா அவங்க கூட விளையாடுற மாதிரி தெரியுதா? நான் எவ்வளோ சீரியஸா பேசினாலும் உங்களுக்கு விளையாடுற மாதிரி தெரியுதுல்ல? நீங்களும் அதே சொல்லிக்கிட்டு இருங்கடா. அண்ணே சொல்றத கேளுண்ணே, இதெல்லாம் வேணாண்ணே. முதல்ல உள்ள வாண்ணே. வா. மேல கையை வச்ச கொன்றும் பாத்துக்க. போய் உங்க அண்ணிக்கிட்ட சொல்லு, எல்லாம் முடிஞ்சது. 12 மணிக்கு இதை நான் கோர்ட்ல ஃபைல் பண்ணும். அண்ணே அதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது. அண்ணே 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 நீ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கனே. ஆமாண்ணே. ஏய் யார் ஓவரா போறா? தோ அவதான் ஓவரா போயிட்டு இருக்கா. அவ கலெக்டர் ஆக கூடாதுங்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டானா. எவ்வளவு கொழுப்பு இருக்கா அவளுக்கு. அதுக்காக தானே இந்த டைவர்ஸ். இதுக்கு மேல அவ ஐஏஎஸ் ஆனா என்ன, ஆட்டுக்குட்டி ஆனா என்ன? போய் சொல்லு அவகிட்ட. அண்ணே சொன்னா கேளு, ஏன்னா இப்படி பண்ணிட்டு இருக்க? டேய் அண்ணே அண்ணே நான் பேசி அண்ணே 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 டேய் வா அண்ணிக்கிட்ட போடா. அண்ணி 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 டேய் ஏண்டா காலங்கத்தாலே கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்ன நீ இப்படி சிரிச்சிட்டு நிக்கிறீங்க? ஏண்டா என்னாச்சு? அண்ணி அண்ணன்ட்ட நீங்க டைவர்ஸ் வாங்குற பேப்பர்ல கையெழுத்து போட்டீங்களா? ஆமா போட்டு கொடுத்தேன். அதுக்கு என்ன இப்போ? என்ன நீ இதையும் சிரிச்சிட்டு சொல்றீங்க? டேய் அவன் குடிச்சிட்டு ஏதாவது உளறுவான். டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்குவான். மறுநாள் அப்படியே ஒண்ணுமே நடக்காத மாதிரி என்ன கொஞ்சிக்கிட்டு இருப்பான். டேய் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஐயோ அண்ணி அதெல்லாம் முன்னாடி. அண்ணன் டைவர்ஸ் பேப்பர் எடுத்துட்டு சீரியஸா கோர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. 12 மணிக்குள்ள போய் ஃபைல் பண்ண போறாரா? அப்படின்னு உங்களை சொல்ல சொன்னானா? ஐயோ அண்ணி இது விளையாடுறதுக்கு நேரம் இல்ல அண்ணி. நாங்க சீரியஸா சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கும் வேலை இல்ல, உங்க அண்ணனுக்கும் ஆரம்பத்துல இருந்தே வேலை இல்ல. டேய் அவன் போய் என்ன டைவர்ஸ் பண்ண போறானா? டேய் இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்கு? திடியா கிரி இட்லியும் கார சட்னியும் செஞ்சு வச்சிருக்கேன், வந்து கொட்டிக்கோங்க வாங்க. அண்ணி 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 என்னடா இது? சரி வா. ஓ ஏண்டா நம்ம அவ்வளவு தூரம் சொல்றோம், ஆனா அண்ணி புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய் எனக்கும் அதான்டா சுத்தமா புரியல. இவரு அண்ணன் வேற நிஜமாவே டைவர்ஸ் அப்ளை பண்ண போயிருக்காரு. இப்ப நம்ம என்னடா பண்ணலாம்? இது ரொம்ப கைமீறி போய்கிட்டு இருக்குடா. இனிமேல் நாமளே சரி பண்ண நினைச்சாலும் இது செட் ஆகாது.
பேசாம மீனாட்சி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோமா? கரெக்ட். முதல்ல உங்களுக்கு போனை போடு. பேசிட்டு என்கிட்ட கொடு. ஹலோ. அம்மா நான் திடீர்னு பேசுறேம்மா. சொல்லுப்பா. அம்மா இங்க என்னென்னமோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குமா, நீ உடனே கிளம்பி வாங்கம்மா. என்னப்பா சொல்ற? ஒண்ணும் புரியலையே. அம்மா வெற்றி என்ன டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண போயிருக்காரு. என்னப்பா? ஐயோ. ஆமாம்மா, நானும் அண்ணிட்ட சொன்னேன். வெற்றி சும்மா அப்படிதான் மிரட்டுவான், டைவர்ஸ்லாம் பண்ண மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கம்மா. தம்பி எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுப்பா. அம்மா 12 மணிக்குள்ள போய் அண்ணனை நிப்பாட்டலனா கண்டிப்பா அண்ணன் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுவாருமா. நீ சக்தி கிட்ட போனை கொடு, அவளுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். இல்லம்மா, நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம்மா, ஆனா நம்ப மாட்டாங்க. டேய் என்கிட்ட கொடு. ஆமா அது மட்டும் இல்லம்மா, அண்ணன் அண்ணி மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. 2 பேரும் பிரிய சம்மதம்னு டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்காங்க. என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, இதுக்கு மேல என்ன பண்ணணும் புரியலம்மா எங்களுக்கு. சக்தி நிஜமாவே டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டாளா? சத்தியமா போட்டாங்கம்மா. ஆமா ஆமாம்மா. டேய் என்னடாச்சு? அம்மா போனை கட் பண்ணிட்டாங்கடா. சரி டேய், இனிமேல் அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க சொன்னாதான் அண்ணி கேட்பாங்க. வா நம்ம போலாம். வா போலாம். வெற்றி என்ன டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண போயிருக்காரு. ஐயோ. 2 பேரும் பிரிய சம்மதம்னு டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்காங்க. ஐயோ கடவுளே. ஐயோ ஏன் இப்படி என்ன சோதிக்கிற? சக்தி. யமுனக்கா அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாலோ? வாமா, என்னம்மா திடீர்னு வந்திருக்க? என்னம்மா அப்படி பாக்குற? இரு, நான் உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஏ நில்லடி. நான் இங்க ஏன் வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா? அதுமா, அது வந்து கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லு, இல்லன்னா நான் பத்திரகாளியா மாறிடுவேன். ஏண்டி இப்படி பண்ண? பதில் சொல்லுடி. எதுக்கு கையெழுத்து போட்ட? எதுலம்மா நான் கையெழுத்து போட்டேன்? நடிக்காத. விவாகரத்துக்கு சம்மதம்னு சொல்லி நீ கையெழுத்து போட்டியா? அம்மா இதுக்கு தானே கோவமா வந்திருக்கியா? நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். சொல்லுடி, அப்படி என்ன யோசிக்கிற? சொல்லு. அம்மா ஒரு சின்ன விஷயமா, நீ எதுக்கு அதை பெருசு பண்ற? விவாகரத்து உனக்கு ஒரு சின்ன விஷயமா போயிடுச்சுல? ஐயோ அம்மா, அதெல்லாம் எதுவுமே இல்லம்மா. வெற்றி கோவத்துல ஏதாவது பண்ணுவான், ஆனா மறுநாளே அதெல்லாம் மறந்துடுவாம்மா. நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, சரியா? நேத்து உன்கிட்ட வெற்றி தம்பி கையெழுத்து வாங்கும்போது அவர் குடிச்சிருந்தாரா? அது வந்துமா, நான் சொல்றேன், வெற்றி தம்பி குடிச்சிருக்க வாய்ப்பே இல்ல. சரிம்மா, அதுக்கு என்ன இப்போ? அவன் ஏதோ கோவத்துல கேட்டான், நானும் கோவத்துல போட்டேன், அவ்வளவுதான். ஓ, கோவத்துல நீ என்ன வேணா பண்ணுவ, நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணும். என்னம்மா நீ எல்லாத்துக்கும் என்னைய குறை சொல்ற? ஏய், வெற்றி தம்பி கிட்ட நீ கோவமா பேசுனியா? சொல்லுடி, பேசுனியா? பேசுனமா. என்ன பேசுன? சொல்லுங்கறல, என்னடி பேசுன? நீ என் வாழ்க்கையில வந்த பிறகுதான் என்னால கலெக்டர் ஆக முடியலன்னு சொன்னேன். மனசாட்சியை தொட்டு சொல்லுடி. வெற்றி தம்பி வந்ததுக்கு அப்புறம் தான் உன்னால கலெக்டர் ஆக முடியாம போச்சா? நீ கலெக்டர் பரீட்சை எழுத போறதுக்கு அந்த தம்பி என்னெல்லாம் பாடுபட்டிருக்கும். அந்த சங்கிலியும் புஷ்பாவும் பண்ண அராஜகத்தை எல்லாம் எதிர்த்து உன்னை சைக்கிள வச்சு கூட்டிட்டு போனாருடி. அதெல்லாம் மறந்து போச்சாடி இந்த மூளைக்கு. அது இல்லம்மா, சும்மா அவன் கோவப்படுறதுக்காக தான் சொன்னேன். அடிச்சி வாய மூடு. உனக்கு என்னடி தெரியும் அந்த தம்பிய பத்தி? இல்ல உனக்கு என்ன தெரியும் கேக்குற? அறிவு கேட்டவளே, உன் புருஷனை குடிகாரன் குடிகாரன்னு சொன்னியே, அந்த பையன் குடிகாரனானது எதுக்காக? எல்லாம் உனக்காக தாண்டி. அது கூட
எல்லாம் நடிப்புடி, நடிப்பு. அந்த புள்ள குடிக்கவே இல்ல. உசுறு குசுரா நினைச்சுக்கிட்டு இருக்கிற தான் அம்மா கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதுவும் யாருக்காக? எல்லாம் உனக்காக தாண்டி, உனக்காக தான். அம்மா அம்மா என்னம்மா சொல்ற? உண்மையதான் சொல்றேன். உனக்கு எதுவுமே தெரியாதுடி. எங்க உனக்கு உண்மை தெரிஞ்சா நீ மனசு வருத்தப்படுவியோன்னு தான் மனசுக்குள்ளேயே அத்தனை கஷ்டத்தையும் அந்த புள்ள புதைச்சு வச்சிருக்கடி. ஏய், வெற்றி தம்பி மாதிரி ஒரு நல்ல புள்ளைய பார்க்கவே முடியாதுடி. அந்த தம்பி குடிகாரன்னு பேர் வாங்கினது எல்லாமே சும்மா நடிப்புடி. வெற்றி ஏமா அப்படி நடிக்கணும்? ஏன்னா அந்த தம்பி கிட்ட நீ ஒரு உண்மைய சொல்லாம மறைச்சிட்டடி. நீ கலெக்டர் ஆக மாட்டேன்னு உன்னோட மாமியாருக்கு நீ வாக்கு கொடுத்தியா? சரிங்க அத்தை, நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன். எனக்கு வெற்றி தான் முக்கியம். காலம் முழுக்க வெற்றிக்கு மனைவியா இருக்கிறதுக்கு எனக்கு சம்மதம்.